எல்லாரும் எபேசியர் எடுத்துக்கலாம். எபேசியரில் 264வது பக்கம், புதிய ஏற்பாடு 264வது பக்கத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் 4 வசனங்களை பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 5வது வசனம் போக போகிறதில்ல, 6வது வசனம் போக போகிறோம். 5வது வசனம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரிஜினலில் எப்படி இருக்குன்னா 6வது வசனம் தான் முன்னாடி இருக்குது, 5வது வசனம் பின்னாடி வருது. அதனால் இன்னைக்கு நம்ம 6வது வசனம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். 6வது வசனம் பார்த்துட்டோம். இன்னைக்கும் அதான் பார்க்க போகிறோம். அதையும் சொல்லிடுறேன். 6வது வசனம் பார்த்துட்டோம், இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போகலாம் இல்லைங்க, போக மாட்டேன். இதில் ஆழமான சத்தியம் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் இதில் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் 6வது வசனத்தில் இருக்கிறேன். இது 4லிருந்து 6வது வசனம் வரைக்கும் யாருடைய வேலைன்னா பிதாவுடைய வேலை. அதுக்கப்புறம் 7லிருந்து 10, 11 வரைக்கும் யாருடைய வேலைன்னா குமாருடைய வேலை. 7லிருந்து 12 நினைக்கிறேன். 7லிருந்து 12 குமாருடைய வேலை. 13லேருந்து 14 பரிசுத்த ஆவியானோட வேலை. 3 பேரும் முக்கியம். ரட்சிப்பில் ஏதோ பிதாவுடைய வேலை மட்டும் முக்கியம் கிடையாது, குமாருடைய வேலையும் முக்கியம், பரிசுத்த ஆவியானுடைய வேலையும் முக்கியம். ஆனால் 3 பேரும் யாராக இருக்கிறாங்கன்னா ஒரே நபராக இருக்கிறாங்க. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான். சொல்லுங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 பேரும் ஒன்று தான். ஆனால் தன்மைகளில் அவங்க வித்தியாசமாக வேலை செய்கிறாங்க. சிலுவைக்கு யார் போகிறான்னா குமாரன் தான் போகிறாரு. ரட்சிப்பை யார் எனக்கு சுதந்திரமாக்கி கொடுக்குறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ரட்சிப்பை சுதந்திரமாக ஆக்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் பிளான் பண்ணுறது யாருன்னா பிதா பிளான் பண்ணுறார். பிதா முக்கியம் கிடையாது, 3 பேருமே, எல்லாருமே 3 பேருமே முக்கியமாக இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா எதுக்காக இந்த எபேசியர், இந்த நிருபங்கள், பவுல் ஏன் எத்தனை நிருபங்கள் எழுதினாரு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் பவுல் கலாத்தியர் மொத்தம் 13, 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார்? எபிரேயர் கூட அவர் தான் எழுதினது சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இத்தனை எழுதுறாரு அவர்? ஏன் இத்தனை நிருபங்கள் அவர் எழுதினாருன்னா, ஏன் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டுச்சுன்னா சில தவறான உபதேசங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. சில தவறான உபதேசங்கள், சில தவறான கொள்கைகள் இயேசு மரித்த உடனே சபைகள்லாம் உருவாச்சு. இந்த மாதிரி சபைகள்லாம் உருவாகும் பொழுது அந்த நேரத்தில் சில தவறான உபதேசங்களும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. அந்த உபதேசங்களுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா நிருபங்கள் எழுதுறாங்க, புதிய ஏற்பாடு எழுதப்படுது. அதுபோல தான் இன்னைக்கு ஒரு 5 தவறான உபதேசங்கள் மற்றும் சத்தியங்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம். 5. அதில் 1 என்னதுன்னா எல்லாமே குமாரத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்தோம். குமாரத்துவம்னா என்னதுன்னு காமிச்சேன் நான். எப்படி ரோமர்கள் ஞாபகம் இருக்கா? ரோமர்கள் அவங்களுடைய எஜமான் என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணுவார்னா இவன் தான் என்னுடைய குமாரன்னு அந்த நிச்சயம் பண்ணுறாங்க சொன்னல. நிச்சயம் பண்ணுறாங்கன்னா இனிமேட்டு இவங்கள தான் கல்யாணம். அதே போல் குமாரம் தத்தெடுக்கிறதுனா அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னதுன்னா நிச்சயம் பண்ணுற மாதிரி. தத்தெடுக்கிறதுனா இனிமேட்டு என் சொத்துக்கு எல்லாம் இவன் தான் சுதந்திரவாளி. அதுதான் தத்தெடுக்கிற அந்த வார்த்தையை தான் என்ன பண்ணுறாருன்னா பயன்படுத்துகிறார். அதை கலாத்தியரில் பார்த்தோம், நல்லாவே பார்த்தோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இல்லைன்னா வீட்டில் போய் ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த பசங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா ஸ்கூலில் வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் படிக்கணும், திருப்பியும் படித்தாதான் புரியும். நீங்கள் படிக்கிறீங்களா என்ன தெரியாது, ஆனால் எடுத்து பாருங்கள், சும்மா எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி, இன்னைக்கு ஒரு 5 தவறான உபதேசங்கள், எதிர்மறையான உபதேசங்கள், அவங்க புரிந்து கொண்ட விதம் மற்றும் சில சத்தியங்களை பார்க்க போகிறோம். அது என்னென்னலாம் சொல்லிடுறேன் இப்பயே. 1 இந்த குமாரத்துவம் குறித்து எதிர்மறையான புரிந்து கொள்ளுதல்.
இந்த குமாரத்துவத்தை என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்மறையாக புரிந்து கொள்கிறாங்க. எதுனா தவறாக புரிந்து கொள்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனும் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவே இல்லாமல் நாங்கள் பரலோகம் போயிடுவோம். இல்லை, இயேசு இல்லாமல் யாரும் பரலோகம் போக முடியாது. இயேசு ரொம்ப முக்கியம். அவருடைய ரட்சிப்புக்கு இயேசு மிகப்பெரிய பங்கை வகுக்கிறார். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா, குமாரத்துவத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குமாரத்துவத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கும் வித்தியாசம். இயேசுக்கும் எனக்கும், இயேசுவும் குமாரன் தான், நானும் குமாரன் தான். ஆனால் இயேசுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். நாலாவது, எல்லா கிறிஸ்தவர்களும் பிள்ளையாக இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட கிறிஸ்தவர்கள் தான் குமாரர்களாக இருக்கிறார்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் பிள்ளையாகிட்டாங்க. ஆனால் குறிப்பிட்ட கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் என்ன ஆகுறாங்கன்னா குமாரர்களாக ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான உபதேசம். அதை குறித்து பார்க்க போகிறோம். அஞ்சாவது என்ன ஆகுதுன்னா, நம் ஆதாமை விட உயர்ந்தவர்கள். அதை பார்க்க போகிறோம். சரி, இப்போ உள்ளே போகலாம். இந்த குமாரத்துவத்தை குறித்து எதிர்மறையான புரிந்து கொள்ளுதல். ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எதிர்மறையான புரிந்து கொள்ளல் இந்த குமாரத்துவத்தை குறித்து. என்ன எதிர்மறையாக புரிஞ்சு கொண்டாங்க, என்ன தப்பாக புரிஞ்சு கொண்டாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே ஆண்டவர் பிதா என்ன பண்ணிட்டாருன்னா பிள்ளையாகிட்டாரு. எல்லாருமே பிள்ளையாகிட்டதுனால, எல்லாரையும் படைச்சது அவர் தான், எல்லாரையும் பிள்ளையாகிட்டதுனால இயேசுடைய பங்கு இதில் ஒன்றுமே கிடையாது. இயேசு சிலுவையில் மரிக்கிறது, இயேசு அவர் ரத்தத்தை சிந்தினது, இதெல்லாம் எதுனா ரோமர்களுடைய யூதர்களுடைய சட்டம். அதனால் இயேசு இதெல்லாம் பண்ணார். இயேசு சிலுவையில் மரித்தார், அவர் 3ஆம் நாள் அதெல்லாம் தேவையே கிடையாது. பிதா தான் எல்லாரையும் குமாரன் ஆக்கிட்டாரே, அதனால் எல்லாருமே குமாரர்கள் ஆகிட்டோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவருடைய குமாரர்களாக இருக்கிறாங்க. இயேசுவை யாரும் ஏற்றுக்கொள்ள தேவையில்ல, இயேசுவை யாரும் நம்ப தேவையில்ல, எல்லாருமே குமாரர்கள் ஆகிட்டதுனால எல்லாருமே பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு ஒரு தவறான உபதேசங்கள் வந்ததுனால எதை வச்சு சொல்கிறாங்கன்னா வசனத்தை வச்சு சொல்கிறாங்க. அது என்ன வசனம்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. இது எங்க நின்று சொல்றாருன்னா, ஒரு ஸ்டேஜில் நின்று பவுல் சொல்றார். எந்த ஊரில் அவர் இருக்கிறாருன்னா, அதில் 21ஆவது வசனத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊருக்கு போகிறாரு. எதுக்கு ஊருக்கு போகிறாருன்னா, ஊழியம் பண்ணுறதுக்காக ஊருக்கு போகிறாரு பவுல். அங்கே போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் இவரை பார்க்குறாங்க, இவர் ரொம்ப நல்லா பேசுகிறாரு, நீ ரொம்ப நல்லா பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை ஸ்டேஜில் ஏற்றி விட்டுறாங்க. பேசு அப்படின்னு ஏற்றி விட்டுறாங்க. அந்த நேரத்தில் அந்த அத்தேனே பட்டணத்தில் தான் அவர் பேசுகிறாரு. ஸ்டேஜில் ஏற்றி விட்டோன்னு அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, 29ஆம் வசனத்தில், நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க யாருன்னா புறஜாதி. அந்த ஊர் அத்தேனே பட்டணத்தில் இருக்கிற எல்லாருமே யாருன்னா புறஜாதியாக இருக்கிறாங்க. அவங்க இதில் வாசித்தது போல் பொன், வெள்ளி, கல் இவைகளிற்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் தெய்வமாக வச்சு வணங்குறாங்க. ஸ்டேஜில் ஏற்றி விட்டவுடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க, யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, இந்த கல் இந்த பொண்ணெல்லாம் வணங்குறவங்களை பார்த்து நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்கன்னா, ஆங்கிலத்தில் ஆஃப் ஸ்ப்ரிங்னு வருது. ஆஃப் ஸ்ப்ரிங்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க. இந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, பவுலே சொல்லிட்டாரு பாருங்க, தேவனுடைய சந்ததியாராக இருக்கு. யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, புறஜாதியை பார்த்து சொல்கிறாரு. எப்படி புறஜாதியை பார்த்து தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? அப்போனா பவுலே சொல்லிட்டாரு, அதனால் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம். அதனால் இயேசு சிலுவைக்கு போனதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் ஆனதுனால எல்லாருமே பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான உபதேசம். எதை வச்சுன்னா, வசனத்தை வச்சு பிசாசு கொண்டு வரான். இன்னைக்கு மேட்ரே என்னதுன்னா, வசனத்தை வச்சே அவன் பேசுவான். இயேசுகிட்டே எப்படி பேசுகிறான்னா, வசனத்தை வச்சு தான் பேசுகிறான்.
இன்னைக்கு 4 வசனம் உங்களுக்கு சொல்லி 4 வசனம் உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் என்ன நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க புரிந்து கொள்றாங்க. இந்த வசனத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, பவுல் நாம் தேவனுடைய சந்ததியாரா இருக்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா ஆயிட்டோம். ஆனால இயேசு சிலுவைக்கு போற தேவையில்ல, நம்ம எல்லாருமே பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. இந்த வசனத்தை நீங்க எப்படி பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை நம்ம மேலோட்டமா பார்க்கக்கூடாது. வசனத்தை நம்ம மேலோட்டமா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஒரு வசனம் இதான் சொல்லுது அப்படின்னு நான் மேலோட்டமா என்னால் புரிஞ்சிக்கொள்ள முடியாது. அதை புரிஞ்சிக்கணும்னா நீங்கள் தப்பாக போயிடுவீங்க. ஒரு வசனத்தை படிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை, முன்ன பின்ன இருக்கிற வசனத்தை படிக்கணும். அப்பயும் புரியலையா, ஒரு 10 அதிகாரம் இருக்கிறத படிங்க. இந்த வசனத்தில் தொடர்ந்து 10 அதிகாரம் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் படிங்க. அப்பயும் புரியலன்னா அந்த புக்கு ஃபுல்லாக படிச்சிருங்க. அப்பயும் புரியலன்னா பழைய ஏற்பாடு ஃபுல்லாக படிங்க. அப்பயும் புரியலன்னா மொத்த வேதாகமத்தையும் படிங்க. ஒரு வசனத்தை வச்சு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எடுத்து இதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம் நீங்கள் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்போ இப்படி அவங்க சொல்கிறதுனால தான் எல்லாம் என்ன ஆயிடுறாங்கன்னா இன்றைக்கி தப்பாக போயிடுறாங்க. இன்றைக்கி நிறைய சபை தப்பாக போகிறது என்னன்னா, ஒரு வசனத்தை எடுத்து பார்த்து இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அவங்க தப்பாக போயிடுறாங்க. ஜனங்களையும் தப்பாக நடத்திடுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்தவத்தை பார்த்து கேவலமாக நினைக்கிறாங்க. யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்தவம் அப்படியே கேவலமாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால தான் இப்படி அது பெருசாக விளைவில் கொண்டு வந்துச்சு. ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு ஆண்டவர் சபையை கொடுத்தாருன்னா, ஒரு வேளை உங்களை பாஸ்டர் ஆக்குனாருன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஜனங்களுக்கு போதிக்கணும். ஜனங்க நல்லா போதிச்சாதான் அவங்க கரெக்டாக வளருவாங்க. அவங்க மற்றவங்களுக்கு கரெக்டாக போதிப்பாங்க. அவங்க மூலயமா ஆயிரங்கள் கரெக்டாக வளரும். உங்கள் நாடும் கரெக்டாக இருக்கும், சபைகளும் கரெக்டாக இருக்கும். சரி, இதை நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. இந்த வசனத்தை நம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க பவுல் எதை வச்சு சொல்கிறாருன்னா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் இன்னொன்னையும் பார்க்கணும். ஆதியாகமத்தில் என்ன பண்ணுறாருன்னா, உடன்படிக்கைக்குள்ளே ஒருத்தங்க இருக்காங்க, உடன்படிக்கை வெளியே இருக்கிறாங்க. நோவா என்ன பண்ணுறாருன்னா, குறிப்பிட்ட ஜனங்களை பேழைக்குள்ளே கொண்டு போகிறாரு, குறிப்பிட்ட ஜனங்களை வெளியே இருக்கிறாங்க, மரித்து போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. மீட்கப்படுறாங்க சில பேர் கைவிடப்படுறாங்க. அப்போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மனுக்குலம் எப்படி பிரியுதுன்னா 2ஆக பிரியுது. ஆனால் எல்லாருமே யார் தான்? தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் 2ஆக பிரியறதுனால நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. இவர் பவுல் எந்த கான்செப்டில், எந்த சென்ஸில் சொல்கிறாருன்னா, எல்லாருமே தேவன் படைச்சதுனால தான் நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க, அந்த சென்ஸில் தான் என்ன பண்ணுறாருன்னா, நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போது மேலோட்டமாக படித்து என்ன பண்ணுறாங்கன்னா வசனத்தையே தப்பாக புரிஞ்சு கொள்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மேலோட்டமாக படிக்க முடியாது. அப்போ யார் தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் மனுக்குலம் 2ஆக பிரியறதுனால நம்ம யோசிக்கணும். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் சில பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க, சில பேர் கெட்டவங்களாக இருக்கிறாங்க, சில பேர் மீட்கப்படுறாங்க, சில பேர் கைவிடப்படுறாங்க, சில பேர் உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறாங்க, சில பேர் உடன்படிக்கை வெளியே இருக்கிறாங்க. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் எப்போ தேவனுடைய பிள்ளைகளாக அவங்க மாற முடியும்னா, இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். அதனால் இயேசு ரொம்ப முக்கியம். இயேசு முக்கியம் கிடையாது இல்லை, இயேசு தான்
எல்லாத்துக்கும் முக்கியம். இயேசு இல்லாமல் யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் பட்ட வேதனைலாம் இருக்கு பாருங்க, எவ்வளோ வேதனை நமக்காக பட்டார். அப்போ இயேசு இல்லாமல் யாருமே பரலோகம் போக முடியாது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனும் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. ரெண்டாவது சத்தியம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனும் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. இந்த இடத்துல எபேசியர் 1:6 பார்த்தீங்கன்னா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இந்த இடத்துல தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கிறார்னு அப்படி போடல. அவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்னா என்னது? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பவுல் அவருடைய நிருபங்களை என்ன பண்ணியிருப்பார்னா, பை ஹிம், இன் ஹிம், த்ரூ ஹிம், அவரால், அவர் மூலமாய், அவருக்குள். இந்த 3 வார்த்தையும் மறக்கக்கூடாது. இன்னைக்கு நான் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா, இயேசுவால். இன்னைக்கு ஏன் நல்லா இருக்கேன், சுகமா இருக்கிறேன்னா, அவருக்குள்ள இருக்கிறதுனால சுகமா இருக்கிறேன். இன்னைக்கு எப்படி நான் அவருடைய பிள்ளைகளா மாறுறேன்னா, எப்படி அவருடைய புத்திரனா மாறுறேன்னா, இயேசுவின் மூலமா நான் அவருடைய புத்திரனா மாறுறேன். நீங்க எப்பயுமே இந்த 3 வார்த்தையை மறந்துடக்கூடாது. பவுல் எல்லா இடத்துலையும் என்ன பண்றேன்னா, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவால், அவரால், இயேசுவால். இப்போ கிறிஸ்துவின் மூலமானா என்னது? கிறிஸ்துவின் மூலமானா இயேசு செய்த பாடுகள், இயேசு பட்ட அவமானங்கள், இயேசு போன உபத்திரவம், இயேசு போன அசிங்கம். அவர் என்ன பண்றாங்கன்னா, ரோட்ல நிர்வாணமா நடக்க விடுறாங்க. எதுக்காக அப்படி நடக்க விடணும்னா, என்னுடைய பாவங்களுக்காக அவரை நிர்வாணமா நடக்க விடுறாங்க. அவ்வளோ பெரிய தேவன் ஏங்க நம்மளுக்காக அவர் நிர்வாணமா நடக்கணும்? ஏன்னா நம்ம பிதாவுடைய பிள்ளைகளாய் மாறணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நிர்வாணியாய் நடக்கிறாரு. அவரை சிலுவையில் அறையிறாங்க, அவரை காரி துப்புறாங்க, அவரை அவமானமா பேசுறாங்க, அவருடைய தலையில முள்முடிய சுமக்குறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணணும்னா, நான் அவருடைய பிள்ளையா மாறணும், நான் அவருடைய குமாரனா மாறணும். என்ன எப்படி மாற்றணும்னா பரிசுத்தம் மாற்றணும். என்ன எப்படி மாற்றணும்னா நீதிமான மாத்திரம். என்ன எப்படி மாற்றணும்னா அவருடைய பிள்ளையா மாற்றணுன்னே இயேசு என்ன பண்ணுறாருன்னா இந்த உலகத்தில் பாடுகள் படுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமான இயேசு பட்ட பாடுகள், வேதனைகள், அவர் போன உபத்திரவம், அவர் போன காயங்கள், அவர் பட்ட காயங்கள், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, நிர்வாணமாக போனது, இதெல்லாம் இயேசுவின் மூலமான இயேசு கிறிஸ்துவின் மூலமானா நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவின் மூலன்னு அந்த வார்த்தை வந்தாலே உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரணும். அப்போ நான் இன்னைக்கு பரலோகம் போகிறதே எதனாலனா அவர் மூலியமாக தான் பரலோகம் போக போகிறேன். ஆமென். அப்போ இந்த வார்த்தையை நம்ம மறந்துடக்கூடாது. அவரால், அவர் மூலம், அவருக்குள். இந்த 3 வார்த்தையும் மறக்கவே கூடாது. எப்போ உங்களை எழுப்பி கேட்டாலும் நீ எப்படி நீதிமான மாற்றப்பட்டிருக்குன்னா, அவரால், அவர் மூலியமாய், அவருக்குள். நீ எப்படி சுகத்தை பெற்று கொண்டிருக்கிற? அவரால், அவர் மூலியமாய், அவருக்குள். எப்படி உன் கடன் பிரச்சனை மாறப்போகுது? அவரால், அவர் மூலியமாய், அவருக்குள். அவர் எனக்கு தரித்திரரானதுனால, அவர் சிலுவையில் தரித்திரனால, அவர் நிர்வாணியா தொங்குனதுனாலே நான் இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நான் நல்லா இருக்க முடியும், நான் நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியும், நல்ல செயின் போட முடியும், நல்ல கோல்டு போட முடியும், நல்ல ஷூ போட முடியும். ஏன்னா அவர் தரித்திரரானார். சரி, அப்போ இயேசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு இல்லாமல் ஒருத்தனும் ரட்சிக்கப்பட முடியாது, யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு இயேசு தேவை. 3வது, குமாரத்துவத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கும் வித்தியாசம். இன்னைக்கு இயேசுவும் குமாரன் தான், நானும் குமாரன் தான். அதான் போன வாரம் சொன்னேன், அவர் மூத்த சகோதரன். இயேசு நம்முடைய மூத்த சகோதரன். பிதாவுக்கு அவரும்
பிள்ளையாக இருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கும் பிதாக்கு நானும் பிள்ளையாக இருக்கேன். ஆனால் இயேசுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறேன்னா, இயேசு வந்து நித்திய நித்தியமாக அவருடைய குமாரனாக இருக்கிறாரு. ஆனால் நான் தத்தெடுத்து என்னை குமாரனாக மாற்றிருக்கிறார். இயேசு நித்திய நித்தியமாக அவருடைய குமாரனாக இருக்கிறாரு. ஆனால் நான் எப்படியா இருக்கிறேன்னா, இயேசுவின் மூலமாய் நான் அவருடைய குமாரனா என்னை மாற்றிருக்கிறாரு. ஆமென். இதை இயேசுவே சொல்கிறாரு பாருங்க. 20ஆம் அதிகாரம் யோவான் 20:17 வாசிங்க. பாருங்க, இயேசு அவளை நோக்கி இயேசு சொல்றாரு, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்துக்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் என் பிதாவினிடத்திற்கும், அப்புறம் ஏங்க அந்த இடத்துல நம் பிதாவிடத்திற்கு சொல்லியிருக்கலாம்ல. நான் நம் பிதாவிடத்திற்கும் நம் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்கள் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்துக்கு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நான் தான் அவருடைய நித்தியமாக நான் தான் அவருடைய குமாரனாக இருக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, என் பிதா, அதுக்கப்புறம் தான் நீங்களாம். அப்போது நம்ம ஒன்று யோசிக்கணும், அவர் நித்தியமாய் அவருடைய குமாரனாக இருக்கிறார். ஆனால் நான் எப்படின்னா, தத்தெடுக்கப்பட்டதுனால அவருடைய குமாரனாக மாறி இருக்கிறேன். இயேசுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி நான் தான் இயேசுன்னு நீங்கள் போய் சொல்கிறக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. நான் தான் இயேசு, நான் தான். அவர் நித்தியமாய் குமாரனாக இருக்கிறார், நான் தத்தெடுக்கப்பட்ட குமாரனாக இருக்கிறேன். அதனால தான் நம் பிதாவிடத்துக்கு போடல, நம் தேவனிடத்துக்கு போடல, என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இயேசு தான் மூத்த சகோதரன். ஆமாம், நான் அவருடைய தம்பி தான். ஆனால் எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் கடவுளாக இருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். நான் கடவுள் கிடையாது, நான் மனுஷன். நான் மனுஷனா என்னை குமாரனா பிள்ளையா என்னை மாத்துறார். 3வது இது பார்த்தோம். 4வது இன்னொரு தவறான உபதேசம் ஒன்று கிளப்பி விட்டாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஆனால் குறிப்பிட்ட கிறிஸ்தவர்கள் தான் குமாரர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா, அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டாங்க. ஆனால் குறிப்பிட்ட கிறிஸ்தவர்கள் தான் குமாரர்களாக இருக்கிறாங்க. பிள்ளைகளாக மாறினதுனால ஓகே, அவங்க பிள்ளைகளாக மாறிட்டாங்க. ஆனால் குறிப்பிட்ட கிறிஸ்தவர்கள் தான் குமாரர்களாக மாறி இருக்கிறாங்க. குமாரர்களாக மாறுறவங்க மட்டும்தான் எங்கே போவாங்கன்னா பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைகள்லாம் பரலோகம் போக மாட்டாங்க, குமாரர்கள் மட்டும்தான் பரலோகம் போவாங்க அப்படின்னு இந்த உபதேசம், இந்த தவறான உபதேசம் வந்ததுனாலே மத்தேயு லூக்கா என்ன பண்ணுறாருன்னா, எல்லா இடத்துலையும் பிள்ளையை யூஸ் பண்ணாமல் புத்திரனே யூஸ் பண்ணுறாரு, குமாரனே யூஸ் பண்ணுறாரு. வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புத்திரர் இந்த இடத்துல பாருங்க, பிள்ளை யூஸ் பண்ணல, புத்திரன் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி தவறான உபதேசங்கள் வந்ததுனால. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் வாசிங்க. புத்திரராய் இருப்பீர்கள். லூக்கா 20ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். வாசிங்க. இந்த இடத்துல புத்திரன் தான் வந்திருக்கணும். ஆனால் தமிழில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிள்ளைகள்னே மொழிபெயர்த்துட்டாங்க.
ஆனால் இந்த இடத்துல லூக்கா ஒரிஜினலாக என்ன எழுதுறாருன்னா புத்திரன் தான் எழுதுறாரு. அப்போ 3 பேர் என்ன 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் புத்திரனே எழுதுறாரு, குமாரனே எழுதுறாங்க. ஏன் அப்படி எழுதுனாங்கன்னா, அதுதான் சொல்கிறேன். ஏன் அப்படி எழுதுனாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உபதேசம் வந்ததுனாலே என்ன பண்ணுறாங்கன்னா, யாரும் தவறி போயிடக்கூடாது, யாரும் தப்பாக யோசிச்சிடக்கூடாதுன்னே சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லா இடத்துலையும் புத்திரனே யூஸ் பண்ணுறான். ஆனால் ரோமரில் 8ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துலேருந்து 16ஆம் அதிகாரம் வாசிங்க. 16ஆம் வசனத்து வரைக்கும் வாசிங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனாலே என்ன பண்றாருன்னா பவுல், அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடைய சாட்சி கொடுக்கிறார். இந்த மாதிரி அவங்க தப்பா புரிஞ்சுக்க போறாங்க, அப்படி தப்பா புரிஞ்சுன்னு தப்பா போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்றாருன்னா புத்திரனையும் பயன்படுத்துறார், பிள்ளைகளையும். இந்த மாதிரி தவறான உபதேசங்கள் வந்ததுனாலேயே பவுல் நிருபங்கள் எழுதுறார். நிருபங்கள் எழுதும் போது 2 வார்த்தையும் ஆட் பண்ணியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வாக்கியவான்கள். அப்போ பிள்ளைகளும் புத்திரனும் ஒரே வார்த்தை தான். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்னா, பாரு பிள்ளை மட்டும்தான், பிள்ளைங்கள்லாம் பரலோகம் போக முடியாது, புத்திரன் மட்டும்தான் பரலோகம் போக முடியும் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா தவறான உபதேசங்களை கொண்டு வரான். ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு எதிர்மறையாக எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, பிள்ளைகளும் சரி புத்திரனும் சரி ரெண்டும் ஒரே வார்த்தை தான். பிள்ளையாக இருந்தாலும் பரலோகம் போவான், புத்திரனாக இருந்தாலும் பரலோகம் போவான். எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக எழுதுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் யாருக்கு எழுதுறாருன்னா புறஜாதிக்கு எழுதலை, கிறிஸ்தவர்கள் எழுதுறார். கிறிஸ்தவர்கள் எழுதுறதுனாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். யாருக்கு எழுதுறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் எழுதுறார், புறஜாதிகள் எழுதலை. புறஜாதி அவருடைய பிள்ளைகளாக மாற முடியாது. எப்போ மாற முடியும்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் அவங்களுடைய பிள்ளைகளாக மாற முடியும். ஆனால் இந்த இடத்துல யாருக்கு எழுதுறாருன்னா கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு. ஆனால் யோவான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இல்லை என்னங்க எனக்கு புரிய மாட்டேங்குது, நல்லா யோசிக்காதீங்க, அடுத்தது புரியும் உங்களுக்கு. யோவான் என்ன பண்ணுறாருன்னா புத்திரன் எழுதலை, அவர் என்ன பண்ணுறாருன்னா பிள்ளைன்னு எழுதுறாரு. 1:12 வாசிங்க. ஏன் அவர் அந்த இடத்துல புத்திரன் பயன்படுத்தலைன்னா, ஏன்னா அவருக்கு தெரியாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது தெரியாதனாலே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா பிள்ளைனே எழுதிடுறாரு. 2 ஒன்று தானே சொல்லிட்டு அவர் எழுதிடுறாரு. ஆனால் லூக்கா மத்தேயுல அவங்க தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் புத்திரன்னு எழுதுறாங்க. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிக்கினாலும் கடைசியாக ஆதாமை விட உயர்ந்தவர்கள், அதை நீங்கள் கவனிக்கணும். இப்போ எங்கள் பிசாசு தவறான சத்தியங்களை சொல்லியே என்ன பண்ணுறான்னா கடவுள் கெட்டவர்னு காட்டுறான். கடவுள் நல்லவர் பாருங்க, அவர் எல்லாரையும் பிள்ளைகளாக மாத்துறாரு. அவரை ஏற்றுக்கொண்டவர் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்முடைய அப்பாவா அவர் இருக்கிறார். சரி, 5வது ஆதாமை விட நாம் உயர்ந்தவர்கள். 1 கொரிந்தியர் 15:47-49 வரைக்கும் பாருங்க. மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போலவே வானுடைய சாயலை அணிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம ஏதோ ஆதாமுடைய சாயல்ல, ஏதோ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான் ஆதாம், மண்ணு மட்டும் கிடையாது. நம்ம எப்படி இருக்குன்னா வானவுடைய சாயல்ல இருக்கிறோம். எப்படிங்க வானவருடைய சாயல் ஆனன்னா,
ஆதாம், அதுக்கப்புறம் யார் வந்தானா, பிந்தின ஆதாமா யார் வந்தானா, இயேசு வந்தார். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே யாருடைய சாயல்ல தான் இருக்கிறோம்? அவருடைய சாயல்ல தான் இருக்கிறோம். ஆனால் தான் பவுல் சொல்றாரு, பரிசுத்த சகோதரரே. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீ அவருடைய சாயல்ல இருக்கிற. இன்னைக்கு ஏதோ மண்ணு சாயல் கிடையாது, நம்ம மண்ணு சாயல்ல இருக்கோம். ஆனா அவருடைய சாயலை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். இன்னைக்கு டிவைன் டிவைன் நேச்சர் உங்களுக்குள்ள இருக்கு. தெய்வீக தன்மை உங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் உங்களை பார்த்து எப்படி சொல்றேன்னா, தேவர்கள், குட்டி தேவர்கள். இன்னைக்கு நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் பேசினா பிரச்சனை மாறும். ஏன்னா நீங்கள் வானுடைய சாயலை நீங்கள் அணிந்திருக்கிறீங்க. எப்படி ஆதாம் மண்ணான சாயல் அணிந்திருக்கிறானோ, அதே போலவே நான் இப்பொழுது வானுடைய சாயலை, அந்த இயேசுடைய சாயலில் நான் இருக்கிறேன். அதனால தான் ஆதாமை விட நான் உயர்ந்தவன். ஆதாம் மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டான். ஆனால் நான் மண்ணில் தான் இருக்கேன். ஆனால் நான் தேவனுடைய சாயலை அணிந்திருக்கிறேன், வானவருடைய சாயலை அணிந்திருக்கிறேன். ஆனாலே நான் ஆதாமை விட நான் உயர்ந்தவன். ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் 28லிருந்து 29 வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவன்னா எட்டர்னல் லைஃப். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இதை சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி உண்டாகும். ஆனால் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வசனம் சொல்லுது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலேயே, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலேயே நீங்கள் பரலோகம் தான் போவீங்க. இன்னைக்கு யாரும் நரகத்துக்கு போக மாட்டீங்க. ஏன்னா சொல்றாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருக்கும் நித்திய ஜீவன்னா எட்டர்னல் லைஃப். அவங்களுக்கு மரணமே கிடையாது, வாழ்வு தான். நித்தியமாக அவர் கூட இருக்க போகிறோம். அப்போ எல்லாருமே பரலோகத்தில் தான் போவோம். சின்ன வயசுலாம் பயமுறுத்தி விட்டாங்க, நீ பாவம் செஞ்சதுன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ. நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன். அவன்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இன்னைக்கு ஏசப்பா வராரு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஏசப்பா வராரு, நைட்டு வராரு. ஆனால் நீ அன்னைக்கு நைட்டு ரொம்ப பெரிய பாவம் பண்ணுற. ஆனால் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ ரொம்ப பெரிய பாவம் பண்ணுற. நீ பரலோகம் போவியா நரகத்துக்கு போவியா கேட்டேன். அவன் என்னன்னா யோசிச்சான். ஏன் அப்படி யோசிக்கிறான்னா, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க, பாவம் பண்ணா நீ நரகத்துக்கு தான் போவ. அப்படிலாம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்க. சர்ச்சுக்கு வரவங்களே கைவிடப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு பயம், ஐயோ நம்மளும் அப்படிதான் கைவிடப்பட்டுருமோ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே எல்லாரும் பரலோகம் போயிடலாம். அதனால தான் இங்கே சொல்றார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவனை அதுக்கப்புறம் வாசிங்க. அவைகள் ஒரு காலமும் அது அழிவே அழியாதுப்பா, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ என் கையிலிருந்து யாரும் அவளை பிடுங்க முடியாது. பிசாசு கூட தொட முடியாது. அவன் இழுத்துலாம் போக, நரகத்துக்குலாம் இழுத்துட்டு போக முடியாது. எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. அதுக்குன்னு பாவம் செய்யாதீங்க. பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கு விளைவுகளை நீங்கள் இந்த உலகத்திலே அனுபவிப்பீங்க. எதெல்லாம் செய்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் அனுபவிச்சிருவீங்க. ஏன்னா விதைப்பும் மறுப்பும் பிரமாணம் இருக்குது. எதெல்லாம் விதைக்கிறோமோ, தீமையை விதைச்சா தீமையை நம்ம அறுத்துருவோம். ஆனால் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அவர் நல்லவர், அவர் கைவிட மாட்டார். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவா இருக்கிறார். அவைகளை என் பிதா கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, ஒரு பிசாசாலும் கூடாது. நம்ம எல்லாரும் பரலோகத்தில் தான் இருக்க போகிறோம். அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த நம்பிக்கை. இன்னைக்கு இப்போ கூட நீங்கள் மறிச்சிங்கன்னா அவர் மடியில் இருப்பீங்க, பரலோகத்தில் இருப்பீங்க. அதில் ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரக்கூடாது. இல்லை நான் பாவம் செஞ்சிட்டேன். இல்லை, அவர் உங்கள் நீதியெல்லாம் பார்க்கல, இயேசுடைய நீதியை பார்க்குறாரு. இயேசு உங்களுக்காக நீதியை கொடுத்துட்டார். அவருடைய நீதியை பாருங்க, ஒருத்தனும் எல்லாருமே சேர்த்துல தான் இருக்கிறோம்.
யாருமே வெளியே வர முடியாது. வெயிட் பண்ணார், 2000 வருஷம் வெயிட் பண்ணார். வெயிட் பண்ணி பார்க்குறாரு, யாராலையும் வெளியே வர முடியல. ஒரு பரிசுத்தவான் கூட வர முடியல. தாவீது கூட வந்தான், அவன் பாவம் செஞ்சுட்டான். ஆபிரகாம் வந்தா, எல்லாருமே பாவம் செய்கிறாங்க. வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி 2000 வருஷம் வெயிட் பண்ணி இயேசுவை அனுப்பிச்சு யாருமே ஏஞ்சிக்க முடியல சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரா, அவரே வந்து நம்மளை தூக்குறார். இன்னைக்கு தூக்கிட்டார். நித்திய ஜீவன் நமக்கு. ஆமென். அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஆதாமை விட வானுடைய சாயலில் நான் இருக்கிறேன், அவருடைய நீதியில் நான் இருக்கிறேன், அவருடைய பரிசுத்தத்தில் நான் வாழ்கிறேன். ஆனாலே நான் பரலோகம் இன்னைக்கு வந்தால் கூட, இப்போ வந்தால் கூட எல்லாரும் அங்கே இருப்போம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பரலோகத்தில் இருப்போம். அதனால தான் சொன்னால், ஆதாமை விட நாம் உயர்ந்தவர்கள். ஆதாம் பாவம் செய்யும் பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்னா, சமாதானத்தை இழந்துட்டான், சந்தோஷத்தை இழந்துட்டான், நிம்மதி இழந்துட்டான். ஆனால் நான் இன்னைக்கு பாவம் செஞ்சால் கூட நான் நிம்மதியை, சந்தோஷத்தை இழக்க முடியாது. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். திருப்பியும் நான் மன்னிப்பு கேட்க முடியும். அதே சந்தோஷத்தை, அதே நிம்மதியை, அதே ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆதாமுக்கு அப்படி கிடையாது. 2000 வருஷம் இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் நடந்திருக்காது. அப்படி யாரும் சமாதானத்தை, பாவம் செஞ்ச எல்லாரும் பயம் வந்துச்சு, திகில் வந்துச்சு, என்ன பண்ணுறது தெரில. ஆனால் இன்னைக்கு நம்ம பாவமே செஞ்சுருந்தா கூட நமக்கு அதே சமாதானத்தை, சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, இயேசுவின் மூலயமா நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதாமுக்கு அதெல்லாம் கிடையில, ஆனால் இன்னைக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஆமென். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பரலோகம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை அவருடைய பிள்ளைகளாக பார்க்குறது. ஒரு நாள் என்ன பண்ண போகுதுன்னா, நம்மளை பொக்கே கொடுத்து பொக்கேனா என்ன, போன வாரத்துக்கு முதன வாரம் பொக்கே கொடுத்து உங்களை ஒரு பரலோகம் போகும்போது பிதா அங்கே நிற்க போகிறார். நின்று என்ன பண்ண போகிறாருன்னா, பொக்கே கொடுத்து உங்களை பிள்ளைன்னு அழைக்க போகிறார். அதனால் பெருசாக யோசிங்க வாழ்க்கையில். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. அவரால், அவர் மூலம், அவருக்குள்ளே இருக்கிறீங்க. இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. நான் எப்பயுமே என் நீதியை நான் சார்ந்து கொள்ளல, அவருடைய நீதியை ஆமாம், எல்லாருமே பலவீனர் தான், பாவம் செய்கிறோம், தப்பு பண்ணிடுறோம். பிஷப்பாக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, காடியில் இருந்தாலும் சரி, ரெவரண்டா, எல்லாருமே என்ன தான், மனுஷங்க தான். எல்லாருமே பாவம் செய்யல, விழுந்து போகிறோம். ஆனால் நம்ம அவருடைய நீதியை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம ஒரு நாளும் விழ மாட்டோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம விழ மாட்டோம். விழுந்தால் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதே சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை திருப்பி நம்மளுக்கு கொடுப்பார். நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவன் இருக்குது. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இன்றைக்கி பிதா என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கிற. பின்னாடி டைம் பார்க்காதங்க, எல்லோரும் எழுந்துன்னு இருக்கலாம், நம்ம முடிக்கலாம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம் கர்த்தாவே. இது பாராட்டின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், பாராட்டின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்திருக்கிறீர். எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஆனால் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஆசைப்படவும் இல்லை, விரும்பவும் இல்லை. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் அதுக்காகவே உங்களுடைய குமாரனை அனுப்புனீங்க ஆண்டவரே. அதனாலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில ஊழியம் செய்தார் ஆண்டவரே. இதே போலவே நிறைய ஜனங்க இந்த ஏரியாவில் இருக்கிறாங்கப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆவியானவரே உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களை தொட்ட தேவன் ஆண்டவரே, அவர்களையும் தொடுவீராக ஆண்டவரே. அவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவீராக ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே சபைக்கு வரணும், அவர்களும் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவரே ஆவியானவரை ஊழியம் செய்வீராகப்பா ஆண்டவரே. நாங்கள் சொல்கிறது எங்களுடைய கடமை, ஆனால் நீங்கள் கிரியை செய்கிறது உங்களுடைய கடமைப்பா. நீங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாத்திரவார்களாய், உண்மையுள்ளவர்களாய், உமக்கு ஆண்டவரை பயப்படுகிறவா இருக்க ஆண்டவரை உண்மையே சார்ந்து கொள்ள ஆண்டவரை உம்முடைய நீதியை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
பலப்படுத்துவீராக, எல்லா குறைவுகளை நீக்கி போடுவீராக. ஓ தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவரே எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்க நிறைவாக்கிட்டீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே சிலுவையில் சுகத்தை கொடுத்து விட்டீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாயிருக்கிறோம். ஆண்டவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாயிருக்கிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. சுகம் எங்களுடையதப்பா, ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாதப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. போகும்பொழுது நம்முடைய பிரச்சனை எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.